அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் உடையாப்பட்டி ஊராட்சி சேக்கிலார் மண்டபத்தில் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் முயற்சினாலும் மாண்புமிகு மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த சிறப்பு முகாம் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமின் மூலம் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து அவர்களுடைய மனுக்களை வழங்கி இந்த முகாமிலே 45 நாட்களுக்குள் அந்த மனு மீது தீர்வு காணும் சிறப்பு முகாம்தான் இந்த முகாம். கடந்த முறை கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் சேலம் வருகை தந்தார். அதில் பல லட்சம் பயனாளிகளுக்கு அவரது திருக்கரங்களால் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் ஒரே நாளில் 1 லட்சம் பட்டா வழங்கியது கிடையாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கு ஒரே விழாவில் 1 லட்சம் பட்டா வழங்கி இன்றைக்கு சாதனை புரிந்துள்ளார்கள். அவ்வளவு பொதுமக்களுக்கு தேவை உள்ளது. கடந்த காலங்களில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை. இன்றைக்கு மக்கள் அதிகாரிகளை சென்று மனு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த அதிகாரி பணியில் இருந்தால் உடனடியாக தீர்வு காணப்படும். அல்லது பணி நிமித்தம் காரணமாகவோ அல்லது விடுமுறை காலங்களில் கூட வெளியில் சென்றிருந்தால் பொதுமக்கள் வெறுங்கையுடன் திரும்பி வீட்டுக்கு தான் வர வேண்டும். அப்படியே இப்போ ஒரு மனு இருந்தாக்கா அதுக்கு 2-3 துறையும் அதற்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நிலை உள்ள மனுக்களும் உள்ளது. அப்படிப்படும்போது ஒருவர் 3 துறைக்கு சென்று பார்க்கும் பொழுது 1 வாரம் அவர்களுக்கு பணி சுமை ஏற்படும். அதையெல்லாம் களைவதற்காக தான் இன்றைக்கு அனைத்து துறை அலுவலர்களும், அதாவது மக்கள் அரசாங்கத்தை தேடியும் அதிகாரியை தேடி சென்ற நிலைமையை மாறி இன்றைக்கு மக்களை தேடி ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஒட்டுமொத்த அலுவலர்களும் இந்த பகுதிகளை குழும்பி உள்ளார்கள். இது போன்ற முகாம்கள் இதுவரை தமிழக வரலாற்றிலே யாரும் நடத்திராத ஒன்று. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதுபோல உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் இன்றைக்கு நடைபெற்று பொதுமக்களுடைய மனுக்களை பெற்று ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட 1000 மனுக்கள் 1500 மனுக்கள் இப்படி வந்து மனுக்கள் அவ்வளோ தேவை பொதுமக்களுக்கு உள்ளது. இன்றைக்கு இப்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து செதுக்கி தமிழக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எதிரணியில் இருப்பவர்கள் இது போன்ற முகாம்களை நடத்தக்கூடாது என்றும் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள் என்றால், வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் அந்த கட்சி தலைவருக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் தக்க பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.